இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தின் இந்த இறுதி நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வேதத்தில் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், தேவனே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள், அதற்கு தேவன் எவ்வாறு பதில் கொடுத்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை நினைக்கிற தேவன். சங்கீதம் 136 சங்கீதம் 23 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஆண்டவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். பொதுவாக யாருமே ஒருவருடைய தாழ்வில் அவங்கள யாரும் நினைக்க மாட்டாங்க. மனிதர்கள் உயர்ந்த நிலைமையில இருந்தா தான் அவங்கள நினைப்பாங்க, அவங்கள தேடி போவாங்க. ஆனா மனிதனுடைய வாழ்க்கையிலே தாழ்வு வரும்போது அந்த மனிதனை யாரும் என்ன செய்வதில்லை, நினைப்பதில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் ஆண்டவர் உட்கார பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இதை சொல்லுகிற தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையும் தாழ்வில் இருந்து உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமைதான் தாவீதினுடைய வாழ்க்கை. இன்னும் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதத்திலே வாசிக்கிறோம், கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அந்த தாவீதை, கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த தாவீதை கர்த்தர் என்ன செய்தார், தம்முடைய ஜனத்தை அவர் மேய்ப்பதற்காக, சுதந்திரமாக மேய்ப்பதற்காக தெரிந்தெடுத்தார். தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இன்னும் கூட நம்ம யோசேப்பை குறித்து பார்க்கிற பொழுது ஆதியாகமத்திலே நாம பார்க்கிறோம். ஆதியாகமம் 40 அதிகாரம் 23 வசனத்திலே நாம பார்க்கிறோம், இந்த யோசேப்பை இந்த பானபாத்திரக்காரன் என்ன செய்தான், மறந்து போனான். இந்த யோசேப்பை 40 அதிகாரம் 23 வசனத்திலே பார்க்கிறோம், பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். மனிதர்கள் மறக்கலாம், நம்மிடத்துல நன்மை பெற்றவர்கள் கூட நம்ம என்ன செய்யலாம், மறந்து போகலாம். இங்கே இந்த பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பின் இடத்திலே நன்மை பெற்றவன். அவன் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லி அவன் என்ன செய்கிறான், உயர்ந்த நிலைமையிலே அவனை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த யோசேப்பு நினைக்கிறான், இவன் எனக்கு என்ன செய்வான், உதவி செய்வான், இவன் என்ன ராஜா கிட்ட சொல்லி இந்த காவல் கிடங்குல இருந்து என்ன வெளியே கொண்டு வருவான் என்று சொல்லி அவன் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறான் பானபாத்திரக்காரரின் தலைவன் மேல். ஆனால் என்ன நடந்தது, அவன் யோசேப்பை மறந்து விட்டான். மனிதர்களுடைய சுபாவமே மறந்து போகிற ஒரு சுபாவம் தான். நம்ம எத்தனையோ பேருக்கு நன்மை செய்திருக்கலாம், ஆனா அவங்க நம்மளை ஈஸியா என்ன செய்திருவாங்க, மறந்து போவார்கள். ஆனா நம்ம நினைப்போம், நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் இப்படி, ஆனா அவங்க ஈஸியா என்ன செஞ்சிருவாங்க, மறந்து விடுவார்கள். இது மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. 2 வருஷம் சென்ற பின்பு என்று சொல்லி அடுத்தால நம்ம பார்க்கிறோம், கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவன் மீண்டும் அந்த சிறைச்சாலையிலே இருக்கிறான். அவன் எவ்வளவாக மனது கஷ்டப்பட்டிருக்கும் பாருங்க. இந்த பானபாத்திரக்காரரின் தலைவன் என்னை மறந்து விட்டானே என்று சொல்லி அவன் வருத்தப்படுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை என்ன செய்யல, கர்த்தர் யோசேப்பை மறக்கல. சிறைச்சாலையில் இருந்து அவரை என்ன செய்கிறார், உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அந்த யோசேப்பு உயர்த்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் ஆண்டவர் நம்மை நினைக்கிற தேவன். இன்னும் கூட ஆதியாகமம் 8 அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 8 அதிகாரத்துல அந்த 1 வசனத்திலே நாம பார்க்கிறோம், இனி யாரெல்லாம் ஆண்டவர் நினைத்தருளினார் சொல்லி பார்க்கிற பொழுது நம்முடைய ஆண்டவர் ஆதியாகமம் 8:1 தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். பாருங்க, ஆண்டவர் நோவாவை நினைக்கிறார். நோவா எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார், அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, பாதுகாப்பாக பேழையில இருந்தாலும் கிட்டத்தட்ட 10 மாதங்களாக அந்த காட்டு ஜீவன்கள், நாம நாட்டு மிருகங்களோடு அவர் என்ன செய்கிறார், பேழையிலே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே காணப்படுகிறார். கர்த்தர் நோவாவை பேழைக்குள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். கர்த்தர் அடைத்தார். அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நோவா 10 மாதங்களாக அந்த பேழைக்குள் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். வெளியே வர முடியல, சுதந்திரமா நடந்து திரிய முடியல.
நினைச்சதை சாப்பிட முடியல, ஒரு நெருக்கமான அடைக்கப்பட்ட சூழ்நிலையில நோவாவும் அந்த மிருகங்களும் இருக்கிறதை தேவன் என்ன செய்தார்? நினைத்தருளினார். ஒருவேளை இன்றைக்கும் நாம இதே போல ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். யாருமே என்ன நினைக்கலையே, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்களே, நான் எப்படி வாழ்க்கையில உயர்வேன், என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஒரு அடைக்கப்பட்ட 4 சுவருக்குள்ள ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில தான் என் வாழ்க்கை இருக்குமோ என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார். ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே இந்த சூழ்நிலை மோசமா இருக்கு, இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கல, நான் இருக்கிற அந்த அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நோவாவை நினைத்தருளின தேவன் நம்மையும் என்ன செய்வார்? நினைத்தருளுவார். இன்னும் கூட சங்கீதம் 115:12 நாம பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைத்திருக்கிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிற தேவன். நம்ம என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நாம ஜெபித்த மக்களை குறித்து பார்த்தோம். அவங்களை எல்லாம் ஆண்டவர் நினைத்தார், அவங்க கூப்பிடுதலை கேட்டார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன், நம்மை நினைத்திருக்கிற தேவன். மற்றவர்கள் மறக்கலாம், நன்மை பெற்றவர்கள் மறக்கலாம், அவர்கள் நம்மை மறந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறக்கிற தேவன் அல்ல என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் கூட யாத்ராகமத்திலே நாம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எகிப்திலே அவர்கள் மிகவும் கடினமாய் நடத்தப்பட்டதை நாம பார்க்கிறோம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 24-25 நாம பார்க்கிறோம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் தான் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். யாரை? இஸ்ரவேல் புத்திரரை. ஒரு கொடுமையான அடிமைத்தனம், அது கொஞ்ச காலம் அல்ல, ஏறக்குறைய 450 காலம், 50 வருஷ காலம், பல தலைமுறைகள் கடந்து போகிறது. ஆனால் அடிமைத்தனம் என்ன செய்யல? மாறல. அங்கே விடுதலை இல்லை, கொடுமை, அங்கே உபத்திரவம். இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் இடுகிறார்கள், கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆண்டவர் நினைத்தருளுகிற தேவன். ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். நம்மையும் கூட ஆண்டவர் நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை கடன் என்கிற அடிமைத்தனத்திலே இருக்கலாம், பல வருஷங்களாக இதிலிருந்து வெளியே வர முடியவில்லையே ஆண்டவரே, பொருளாதாரத்துல ஒரு உயர்வு இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லையே ஆண்டவரே, ஒரு நல்ல உயர்வு இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி நாம் வேதனையோடு இருக்கலாம். பல வருஷங்களாக வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த 38 வருஷம் அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே நெடுநாள் வியாதியஸ்தனாய் கிடந்த இந்த வியாதியஸ்தனை எல்லாரும் மறந்து போயிருக்கலாம், குடும்பத்தார் மறந்திருக்கலாம். தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை அங்கே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை நினைத்து, அவன் வெகு நாள் வியாதியஸ்தன், வெகு நாள் வியாதியஸ்தன் என்று கர்த்தர் அவனை நினைத்து அங்கே வருகிறார், அவனுக்கு உதவி செய்கிறார், அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். வேளை நெடுநாளாய் வியாதியாய் இருக்கலாம், ஆண்டவரே அநேக வருஷங்களாய் இந்த பலவீனத்தின் ஊடாய் கடந்து செல்கிறேனே, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். அவர் நம்மை நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். நோவாவை நினைத்தருளினார். இன்னும் கூட இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் நினைத்தருளினார். நம்மையும் ஆண்டவர் நினைத்தருளுவார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கொடுத்த நல்ல அருமையான வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தாழ்வில் எங்களை நினைக்கிற தேவன், நீர் எங்களை நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறீர். எல்லாரும் எங்களை மறந்து விட்டார்களே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீர் மறவாத தெய்வம். தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நீர் மறவாத தேவன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு கொடுத்த தேவன். எங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாள் முழுவதும் கிருபையின் பிரசன்னம் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.